வணக்கம். நம்மோட சிறுகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே முத்து வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கப்பா நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், என்னதான் இருந்தாலும் அந்த அருணுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை கிட்ட இருந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து டே என்னடா நான் இவனும் சொல்கிறேன், நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா நான் எடுத்தவங்க கொடுத்தோன்னு சொல்லி எதுவுமே நான் முடிவு எடுக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும், நான் எல்லாமே விசாரிச்சு தான்ப்பா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து நீ யாருக்கிட்டே என்னடா கேட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஆமாப்பா அவன் என் கண்ணுக்கு தான் தப்பாக தெரிவான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் கூட வேலை செய்கிறவங்க கிட்டலாம் இப்போ கேட்டு பார்த்தேன். ஸோ அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் நினச்சபடி தான் அவங்களும் சொல்கிறாங்க, இவன் நல்லவனே கிடையாது, அதுவும் இல்லாமல் இவனை ஏதாச்சும் சீண்டிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ அந்த இடத்துல இருக்க விட மாட்டானாப்பா போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளை வந்து என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன், நான் இந்த கான்ஸ்டபிள்ஸ் அவங்களோட வேலை செய்கிற நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவன் எப்படி சொல்லிட்டு சுயநலவாதி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கப்பா, ஒரு சைக்கோ மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளை வந்து என்னம்மா மீனா நீ என்கிட்ட வேற ஏதோ சொன்ன, இப்போ வந்து இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே தான் நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து மாமா என்னம்மா அவர் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க, வேலை விஷயமோ ஸோ நம்மளோட பர்சனல் விஷயமோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளை வந்து ஆமாடா மீனா சொல்லி சரி தானே, அது பர்சனல் லைஃப் இது வந்து ஒர்க் லைஃப் ரெண்டுத்தையுமே நம்ம இது பண்ண முடியல, ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன பண்ண எது சொன்னாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தப்பாக கண்டுபிடிக்கிறீங்க, நான் என்னத்தை பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளை வந்து என்னடா முத்து இப்போது இந்த சீதா வந்து ஸோ இந்த நிலைமையில வந்து இருக்கா, அது இல்லாமல் அவளுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அதெல்லாம் ஆகாதுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் நான் அவளை எப்படி பார்த்துக்கிற மாட்டேன் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளை வந்து அப்போ நான் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த விஷயத்த நான் கேட்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஸோ அண்ணாமலை வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா நான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரியா ஏறி அப்படின்னு சொல்லி ஸோ கால் ஏறி ஸோ ரெண்டு பேருமே ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போனோன்னே அங்கே மீனாவும் முத்துவும் சீதாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. சீதா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கான். முத்து வந்து என்ன சீதா நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லி இங்கே அந்த முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சீதா வந்து என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னம்மா நீ போமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் போயிட்டு ஸோ மருந்து ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க நானும் வரேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி வா மீனா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து மீனா போகிறாங்க. போனேன் மீனா வந்து என்னங்க நீங்கள் மாமா சொல்லுறதுன்னு கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு மீனா சும்மா இதே பேச்சு எடுத்து என்னை டென்ஷன் படுத்தாத கொஞ்சம் கம்முன்னு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த மீனா வந்து சரி இதுக்கு மேலே நம்ம இவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டேப்லெட்லாம் ஸோ முத்து வந்து போய் வாங்கிட்டு ஸோ ரிட்டன் வராங்க. வரும்போது தான் இங்கே ஒருத்தவங்க வந்து ஸோ அவங்களோட பொண்ணு வந்து ஸோ விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க அம்மா வந்து ஸோ பதறி அடிச்சுட்டு ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. இதை வந்து முத்து மீனா பார்க்குறாங்க. பார்த்துருந்தேன் ஸோ அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வராங்க. வந்துடுறேன் ஏங்க என்னங்க நான் பல தடவை அவங்ககிட்ட சொன்னல இந்த மாதிரி பேசாமல் அவன் விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு சொன்னா இல்லையா, இப்போ பாருங்க விஷம் குடிச்சு இப்போ சீரியஸான நிலைமையில இருக்கா, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த அம்மா அந்த அழுதுட்டு இருக்காங்க. இதை வந்து முத்து மீனா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து இது கேட்டோம்னா முத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம். அது இல்லாமல் அந்த அம்மாவோட ஹஸ்பண்டு என்னமா பண்ணுறேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் கூட நல்ல மாப்பிள்ளையை பார்த்துலான்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி முடிவு எடுப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அந்த அம்மா வந்து என்னங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டவங்க இந்த கேட்டோம்னா ஸோ முத்துக்கு பயம் வருது. என்னடா அது இப்படிலாம் சீதா பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனசு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஸோ முத்துவை பார்த்துட்டு ஸோ உள்ளே போயிடுறாங்க. போனோன்னா மீனாவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்ன இப்படி பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து இங்கே பாரு சீதா நேரப்படி சாப்பிடு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து சரிங்கக்கா நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து எதுவுமே சொல்ல முடியாமல் ஸோ சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து எங்கே இப்போ தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை மீனா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ யோசிச்சிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து சரிங்க கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனாவான பேக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ முத்து வந்து யோசிச்சே போகிறாரு, என்ன பண்ணுறது தெரியல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சீதா பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் தாங்கவே முடியாது, அதுவும் இல்லாமல் ஸோ என்னால் ஏன் மேலே ஒரு பழி வந்துடுமே அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் முத்து வந்து நினைக்கிறாரு சரி அப்பா சொன்ன வாக்கு கொஞ்சமாச்சு கேட்போம், ஏன்னா
ஏன்னா அப்பா வந்து எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஒரு வார்த்தை நம்ம அப்பா கிட்ட கேட்டு இந்த விஷயத்த என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து நான் வீட்டுக்கு போவோம் சார். முத்து வந்து போகிறாங்க. போனேன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறேன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா நீங்கள் பேசலாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்ப்பா. ஸோ பேசாமல் நான் அவனே கல்யாணம் பண்ணி வச்சுலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படியாடா ஒரு வழியாக மனசு மாறிட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்படிலாம் இல்லைப்பா அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும், அதுதான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு இன்னும் பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து அவனை பற்றி தெரியணும் அப்படின்னா ஸோ அவன் வீட்டில் போய் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டுப்பாரு, கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே தான் நம்மளு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்படியாப்பா சரிப்பா அப்படி முத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மள வந்து இங்கே பாரு முத்து, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட விசாரிக்கும் போது அவங்ககிட்ட அவன் நடந்த விஷயத்தெல்லாம் ஸோ மனசில் நினைக்காம கேளு, சாதா ஏதோ ஒரு மனுஷன் நீ கேட்குற மாதிரி அவனை கேளு அப்படின்னு சொல்லி இங்கே தான் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸோ முத்துன்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பி போகிறாங்க. போனேன் சரி அவன் பக்கத்துலலாம் கேட்டு போவோம் எப்படிப்பட்டவன் சொல்லி நம்ம பக்கத்தில் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு முத்து வந்து ஸோ பக்கத்தில் கடை இல்லாமல் பக்கத்து வீட்டில் ஸோ எல்லாத்துலேயுமே கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே தம்பி அவன் ரொம்ப நல்லவன் தான்ப்பா, ஆனால் என்னன்னு அப்பப்போ கோவம் தான் வரும், அவன் வந்து பர்சனலாக எடுத்துக்க மாட்டான். ஸோ வேலை விஷயத்துல நல்லா கோவமாக வரும், அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டணும் முத்துக்கு ஓ அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லி வேற ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க தம்பி ரொம்ப அற்புதமான பையன்ப்பா, அப்பப்போ எனக்கு நல்ல உதவிலாம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தாத்தாவும் சொல்கிறாங்க. இது கேட்டணும் ஸோ முத்துக்கள் லைட்டாக மனசு மாறுது. ஓகே பக்கத்தில் இருக்கிறனால ஓரளவுக்கு நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க, என்ன லைட்டாக கோவப்படுவான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இங்கே இந்த முத்துன்னு நினச்சிட்டு சரி பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம ஒரு தூரம் வந்துட்டோம் ஸோ அப்போ அருண் இருக்க மாட்டான், ஸோ அவனோட அம்மா தான் இருப்பாங்க, வேணா அவங்ககிட்ட போய் பேசிடுவோமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு ஸோ அருணோட வீட்டுக்கு போய்ட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இங்கே அருணோட மாறாங்க வந்திருந்தேன். இதை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அருணோட அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இன்னும் இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்னங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து நான் அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் உள்ள ஆளாமாம் சொல்லி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அருணோட அம்மா வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி ஸோ உள்ளேயும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இங்கே அருணோட அம்மா வந்து என்னப்பா தம்பி என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லை அவங்க பையனை பற்றி தான் கேட்குறதா வந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா நான் தான் இப்போ சொல்லிட்டேனே அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, உன் கேள்வி தான் ஏதோ தப்பாக நடந்துட்டு இருக்கான் மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஏம்மா அது தப்பு பண்ணது உங்கள் பையன், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ஸோ இங்கே தான் முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா மன்னிச்சிடுப்பா, எனக்கு சீதா தான் மருமகளாக வரணும்னு இருக்கு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து மனசு வச்சு ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து நீங்கள் கவலையப்படாதீங்க நான் அருணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. இது கேட்டேன்னா ஸோ அருணோட அம்மாவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், அப்படியே தம்பி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து நானும் அவனை லைட்டாக தப்பாக நினச்சிட்டேன், நான் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்கும்போது ஸோ நல்லவன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா அப்படியேப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நீங்கள் நாளைக்கு முறைப்படி வந்து ஸோ வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அருணோட அம்மா அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ முத்து வந்து கிளம்பி ஸோ வீட்டுக்கு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.